ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. ட்ரீம் 11 கேஷ் கான்டெஸ்ட் திருப்பி வருமானு தான் வந்து நிறைய யூசர்ஸ் திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ட்ரீம் 11 இனிமேல் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். அது வரத்துக்கு வந்து சாத்தியம் ரொம்பவே குறைவாக இருக்கிறதா சொல்லி இப்போ ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. ட்ரீம் 11 திருப்பி வரதுக்கான ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் தான் இது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃபுல் வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆன்லைனில் காசு கட்டி விளையாடுற எல்லா விதமான கேஷ் கேம்ஸையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேன் பண்ணி 4 மாதம் ஆகிடுச்சு. கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் ரொம்ப டிலேடாக தான் போயிட்டுருக்கு. ட்ரீம் 11 எந்த முயற்சியும் எடுக்கலை வந்து திருப்பி கேஷ் கான்டெஸ்ட்லாம் கொண்டு வரதுக்கு. கவர்மெண்ட் சைட்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இதனால தான் ட்ரீம் 11 வரதுக்கான சாத்தியம் ரொம்பவே கம்மின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அவங்களுக்கே விருப்பம் இல்லைனாலும் ட்ரீம் 11 திருப்பி வரதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கும் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் ப்ளஸ் ஐசிசியோட வந்து ப்ராட்காஸ்டர் டீலுக்கும் என்ன சம்மந்தங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ரீம் 11 வந்து திருப்பி வரதுக்கான டெவலப்மெண்ட் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஐசிசியோட ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸும் சரி, இந்தியாவோட ஹோம் மேட்சஸும் சரி, இந்த ப்ராட்காஸ்ட் ரைட்ஸை வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கன்னா வந்து ஜியோ வாங்கியிருந்தாங்க. பட் ஹாட்ஸ்டாரோட வந்து அவங்க மெர்ஜ் பண்ணதுனால ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து அதை ஒளிபரப்பு செஞ்சுட்டு வராங்க. பட் ரீசெண்டாக ஒரு ரூமர் வந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐசிசி ஈவெண்ட்ஸை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுலேருந்து நாங்கள் எக்ஸிட் ஆகிக்கிறோன்னு வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து சொன்னதா. என்னடா ஒரு மெர்ஜர் நடந்ததுக்கப்புறமும் ஏன் வந்து அவங்க வந்து இதிலேருந்து எக்ஸிட் ஆகுறாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருந்தது. அதுக்கான காரணம் வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகிற மாதிரி இருக்குது, அதனால் அவங்க எக்ஸிட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்தது. பட் ஒரு 2 நாள்லேயே அவங்க வந்து இல்லை, இது ரூமர் தான், நாங்கள் தொடர்ந்து வந்து இதை ப்ராட்காஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இருப்பினும் அந்த ரூமர் ஏன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸிங்கில் வந்து அவங்களுக்கான ரெவன்யூங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுதான் வந்து ட்ரீம் 11 மாதிரியான ஃபேண்டசி ஆப் திருப்பி வரத்துக்காக வந்து ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறதுக்கான ஒரு விஷயம். அது ஏன்னு தெரிஞ்சுக்கணுமா? எப்போதுமே வந்து இந்தியாவில் வந்து கிரிக்கெட் வந்து ரொம்ப கிரேசியான ஒரு ஸ்போர்ட்ஸாக தான் பார்த்துட்ருக்காங்க. 90கள்லேருந்தே டிவி ஆடுங்கிறது வந்து ரொம்பவே அதிகம் தான், இந்தியா மேட்சஸ்க்கும் சரி, ஐசிசி ஈவெண்ட்ஸுக்கும் சரி. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இதோட ரெவன்யூங்கிறது வந்து முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு அதிகமாக இருக்குது. இந்த பல மடங்கு அதிகமானதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேண்டசி ஆப்ஸ் தான். இவங்க கொடுக்குற ஆட், அதுவும் வந்து பல கோடி ரூபாய்க்கு வந்து இவங்க கொடுத்த ஆட்னால தான் வந்து ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸையும் வந்து ஐசிசியும் சரி, பிசிசியும் சரி பல மடங்கு உயர்த்தியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டு 3 இயர் டேர்மில் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் பிட் பண்ணதை விட இப்போ அவங்க இந்த டென்ஷரோட டேர்முங்கிறது வந்து அப்படியே டபுள் மடங்கு, அதோட ரெவன்யூங்கிறது வந்து டபுள் மடங்கு அதிகமாக அவங்கள்ட்ட இருந்து அந்த ரைட்ஸுக்கு வந்து இவங்க வசூலிக்கிறாங்க. அப்படி இருக்க போகும்போது சடனாக வந்து இந்த ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்ண போகும்போது அவங்க கொடுக்குற ஆட்ஸுங்கிறது வந்து இனிமேல் வராது. அப்படி வரப்போகும்போது வந்து இந்த ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ் வாங்கின இவங்களுக்கு நிறைய லாஸ் ஏற்படுதுங்கிறது தான் ஒரு டாப். இந்த ஆப்ஸை தவிர வேறு யாருமே ஆடு கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் 90ஸ்லேருந்தே வந்து இந்தியா மேட்சஸ்க்கும் சரி, ஐசிசி ஈவெண்ட்ஸுக்கும் சரி நிறைய ஆடு வந்து இந்தியாவிலேருந்து வரும். இந்தியா தான் வந்து ஐசிசி ஈவெண்ட்ஸுக்கே வந்து இந்தியாவிலேருந்து தான் அதிகமாக ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், ஸ்பான்சர்ஷிப்பில் இருந்தும் சரி, ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸில் இருந்தும் சரி. ஸோ இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டு 3 இயர் டேர்முக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐசிசி வந்து இவங்கள்ட்ட வசூலித்த பணங்கிறது வந்து ஒரு 12,000 crores அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து 2025 வரைக்கும். இப்போ வந்து 2026 to 29 இந்த 3 வருஷத்துக்கான டீல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் மடங்காக வந்து 25,000 கோடிக்கு வந்து அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 25,000 கோடிக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஃபேண்டசி ஆப்ஸ்லாம் வந்து நிறைய ஆடு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு வந்து இந்த ப்ராட்காஸ்டர்ஸ் ரெடியாக இருந்தாங்க. பட் இப்போ சடனாக அவங்களோட ஆட்ஸுங்கிறது ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்போ இந்த அமௌண்ட்டை நம்மளால் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியுமாங்கிறது வந்து இவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. என்ன தான் நாங்கள் கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னாலும் நிறைய நெகோஷியேஷன்ஸ் போகிறதா சொல்கிறாங்க. பிசிசிஐக்கும் சரி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆப்ஸ் இல்லைன்னா வந்து ரெவன்யூ பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத. இதை தாண்டி இன்னொரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டும் இருக்குது. நிறைய ஃப்ரான்ச்சைஸோட வந்து ஜெர்சி ஸ்பான்சர்ஷிப்லலாம் வந்து இந்த ஆப்ஸ் இருந்தாங்க. இப்போ சடனாக அவங்களாம் இந்த ஸ்பான்சர்ஷிப் டீல்லேருந்து வந்து விலகிடுவாங்க. ஸோ அதனால் இந்த ஃப்ரான்ச்சைசஸ்க்கும் வந்து ஒரு சில மார்ஜினல் லாஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களை தவிர வேறு யாருமே ஸ்பான்சர்ஸ் இருக்க மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் இருப்பாங்க.
பட் இவங்க மூலியமாக வந்த அந்த ரெவென்யூங்கிறது வந்து அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு வந்து இனிமேல் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அது அவங்களுக்கு நிச்சயம் லாஸை தான் உண்டாகும். ஐபிஎல் 2008 இருக்கே, நிறைய ஃப்ரான்ச்சைஸ்க்கு இதுக்கு முன்னாடியும் ஸ்பான்சர்ஸ்லாம் கிடச்சிருக்காங்க. இப்போ திடீர்னு இவங்க ஆட் கொடுக்கலனாவோ ஸ்பான்சர்ஷிப் பண்ணலனாவோ அதனால் என்ன லாஸ் ஏற்படும்னு நீங்கள் கேட்கலாம். 2008 வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமை வந்து அம்பானி வந்து 448 crores வந்து வாங்கியிருந்தார். அதை விட ஒரு அதிகம் கொடுத்து வாங்கின டீம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ டெக்கான் சார்ஜர்ஸ்னு இருந்த டீம் ஐ திங்க் 500 crores வாங்கினாங்க. இந்த 2 டீம் தான் அப்போ ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் டீமாக இருந்தது 2008. பட் இப்போ ரீசெண்டாக 2 டீம் வந்திருக்கு, குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். 2022 வந்து இந்த டீம்களை வாங்கினாங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமை எவ்வளோ கொடுத்து வந்து கோனிகா வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 7000 கோடிக்கு. ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 448 crores வாங்கியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸை. அது இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 7000 crores வாங்கியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டுங்கிறதே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மேசிவ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த பூமிங், அதாவது வந்து இந்த ஃபேண்டசி ஆப்ஸோட பூமிங்னால தான் வந்து எவ்வளோ வேணாலும் வந்து கொடுக்கறதுக்கு வந்து சில ஃப்ரான்ச்சைசஸும் சில ப்ராட்காஸ்டர்ஸும் ரெடியாக இருந்தாங்க. பட் இப்போ அந்த ரெவன்யூ கம்மியாக போகும்போது இவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது. நம்ம இவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கோமே, நம்ம லாஸுக்கு போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் சில ஃப்ரான்ச்சைசஸே வந்து ஒரு 2-3 பேரோட பார்ட்னர்ஷிப்லாம் போட்டு வந்து டீமை ரன் பண்ணலாமாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்கங்கிறது வந்து ஒரு டாக் இருக்குது. ஸோ இந்த ஃபேண்டசி ஆப்ஸ் பேன்னால ப்ராட்காஸ்டர்ஸும் சரி சில ஃப்ரான்ச்சைஸ் ஓனர்ஸும் சரி லாஸ் ஏற்பட்டுருமோன்னு பயம் இருக்கிறதுனால பிசிசிஐ கிட்ட நெகோஷியேட் பண்ணி அவங்கள கொண்டு வரதுக்கான சாத்தியம் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராட்காஸ்டர்ஸும் சரி இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஓனர்ஸும் சரி பிசிசிஐ கிட்ட வந்து கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிசிசிஐ வந்து கவர்மெண்ட் கிட்ட கொஞ்சம் சீக்கிரட்டாக நெகோஷியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐசிசியும் ஆல்சோ, ஐசிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ஷாவும் இருக்கார். பட் இது எதுவுமே ஓப்பனாக பண்ண மாட்டாங்க, சீக்கிரட்டாக தான் வந்து இந்த டெவலப்மெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். நிச்சயம் வந்து இவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஃபேண்டசி ஆப்ஸ்லாம் திருப்பி வந்தால் தான் அந்த பிஸ்னஸ்க்கு நல்லதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு சீக்ரெட்டான வந்து நெகோஷியேஷன் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இவங்க நெகோஷியேட் பண்ணுறதுனாலேயே கவர்மெண்ட் 100% இந்த ஆப்ஸ் எல்லாம் திருப்பி கொண்டு வந்துரும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நிச்சயம் வந்து ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் இருக்குது. ஒருவேளை T20 வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடியோ இல்லை ஐபிஎல் அப்பயோ வந்து வரதுக்கான வாய்ப்புகளுங்கிறது இதன் மூலியமாக நமக்கு தெரியுது. கண்டிப்பாக ப்ராட்காஸ்டர்ஸ் வந்து நிச்சயம் ப்ரெஷர் பண்ணுவாங்க பிசிசியும் ஐசிசியும். பார்ப்போம், பொறுத்திருந்து. இந்த ஆப்புங்க வந்து வரத்துக்கு ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங் இப்போ இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் எல்லாமே கோர்ட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. கோர்ட்டு என்ன சொல்கிறாங்கங்கிறதும் இன்னும் ஒரு 1 or 2 months தெரிஞ்சிடும். ரொம்ப நாளாக எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. இது ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டு தான். பொறுத்திருந்து பார்ப்போம். இது 100% கேரண்டி கிடையாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. பட் ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த நெகோஷியேஷன் மூலியமாக இந்த கேம்ஸ்லாம் திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தடை செஞ்சது தடை தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.